ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னும் 2 நாளில் நம்மளுக்கு கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஒரு கிறிஸ்மஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதே வந்து ஒரு ப்ளம் கேக் தான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இன்ஸ்டாகிராமில் பேக்கர்ஸ் உமன் ஒரு பேஜ் இருக்குது. நான் எல்லா அக்கேஷனுக்குமே அங்கே தான் கேக் ஆர்டர் பண்ணுவேன். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வாட்டி நம்ம ப்ளம் கேக்குமே அவங்கக்கிட்டேயே கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு 20 ப்ளம் கேக்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஒரு 2 டேஸ் பிஃபோர் தான் கொடுத்தேன். அவங்க 3rd டேவே டெலிவரி பண்ணிட்டாங்க. அதுவே எனக்கு செம்ம ஷாக்கு. அதை விட வந்துட்டு அவங்க பெருங்குடியிலேருந்து எனக்கு வந்து பார்சல் அனுப்புனாங்க. அதில் ஒரு பாக்ஸ் அதுக்குள்ளே கேக் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி டேப் ஃபுல்லாக செக்யூர் பண்ணி எனக்கு சேஃபாக வந்து பேக்கேஜ் வந்துருச்சு. சரி, 300 கிராமோட கேக் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்ஸ் எடுத்தா, வெளியே அந்த பேக்கேஜும் பார்க்குறப்பயே நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். பிகாஸ் கிறிஸ்மஸ் தாத்தா, ட்ரீஸ் அந்த மாதிரிலாம் குட்டி குட்டி ட்ரீஸ்லாம் இருந்துச்சு. நான் கையில் ஓப்பன் பண்ண அந்த டேப்பை என்னால் முடியல. அப்போயே பார்த்துக்கோங்க அது எவ்வளோ சேஃபாக அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிசர் எடுத்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு ஃபுல்லாக நட்ஸ் போட்டுருந்துச்சு. வெளியே வந்து ஒரு பூ போட்டுருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது கூட சேர்த்து நான் என்ன பண்ணேன்னா, அவங்கக்கிட்ட வந்து 2 டோனட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க, ஹோம்மேடாக இருக்குன்றதுனால நான் அவங்கக்கிட்ட 2 சொல்லியிருந்தேன். ஸ்வீட் அவ்வளோவா பாப்பாங்களுக்கு கொடுக்கறதில்ல. இது கூட சேர்த்து நான் வந்து ப்ரௌனியும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க ப்ரௌனி இன்னும் வேறு லெவலில் பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் கிரேவிங்காக இருந்துச்சு. சரி, நான் டயட்டில் இருக்கிறதுனால நான் வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் வைங்கன்னு சொன்னதுனால அவங்க அதையுமே வச்சு அனுப்பியிருந்தாங்க. ஐ ஆம் ஸோ ஹாப்பி. அதுக்கப்புறம் சரி, நம்ம 500 கிராமும் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணால் அதோட பேக்கிங் வந்து வேறு லெவலு. வெளியே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ, பெல்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. ஒரு குழந்தைங்கள எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கே பிடிச்சிருந்துச்சு. சரி, ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுவும் ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஃபுல்லாக நட்ஸு, ஒரு ரெட் கலர் பூ போட்டிருந்தாங்க. டோட்டலி ஐ எம் வந்து செம்ம ஹாப்பி. ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு கொடுக்க போகிறோன்னா அவங்களும் ஹாப்பியாக இருக்கணும், வாங்குறவங்களும் ஹாப்பியாக இருக்கணும், கொடுக்குறவங்களும் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ வந்து பெஸ்ட்டான இடத்துல வாங்கணுன்றதுனால நான் பேக்கர்ஸ் ஹோமை தான் சூஸ் பண்ணேன். உங்கள் யாருக்காச்சும் வந்து கேக் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட காண்டாக்ட் நம்பர் தரேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்குமே அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய கிறிஸ்மஸ் ட்ரீயோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பாய்.